நம்ம சங்கீதம் 58 நம்ம வந்து வாசிக்கலாமா சுஜாதா சிஸ்டர்? 58 சிஸ்டர். ஆமா. 58 நம்ம வாசிக்கலாம். 57 2வது பகுதி வந்து வியாழக்கிழமை எடுப்பாங்க. ஓகே சிஸ்டர். சங்கீதம் 58. தான் கெட்டு போகாதபடிக்கு அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்திக் கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமே ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரினைப் போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பாலசிங்கங்களின் கடைவாய்ப் பற்களை நொறுக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்துக் கொண்டு போவார். பழிவாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென். சிஸ்டர் ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு சிஸ்டர். ஆமா, இது ஷேர் ஸ்கிரீன் கொடுத்துருக்கேன். ஓகே. பிபிடி தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. விசிபிளா இருக்கு சிஸ்டர். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம சங்கீதம் 58 தியானிக்கிறோம். இந்த சங்கீதம் 58 தலைப்பை நம்ம பார்க்கும்போது தான் கெட்டு போகாதபடிக்கு அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடின ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அண்ட் இது வந்து டு நாட் டிஸ்ட்ராய் அந்த டைட்டில்ஸ்ல வர சங்கீதம். தான் கெட்டு போகாதபடிக்கு, ஒருவேளை வந்து சவுல் கிட்ட இருந்து ஆண்டவர் தன்னை காப்பாற்ற வேண்டும், சவுல் தன்னை அழித்து விடக்கூடாது என்ற ஒரு நோட்ல அவர் பாடியிருக்கலாம். ரெண்டாவது, ஒரு ராக தலைவன் இருக்கிறாரு, அவருக்கு அதை ஒப்புவிக்கிறாரு. மூன்றாவது, இதுல நம்ம இந்த டைட்டில பார்க்கும்போது மிக்தாம் என்னும் சங்கீதம், அதை குறித்து ராபர்ட் பாஸ்டர் தெளிவாய் நமக்கு 57ஆம் சங்கீதத்தின் முன்னுரையில சொன்னாங்க. மிக்தாம் என்பது சங்கீதம் 16, 56ல இருந்து 60, இந்த அனைத்தும் மிக்தாம் என்னும் சங்கீதங்கள். அப்போ இந்த மிக்தாம் அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன என்று தெரியல. ஆனாலும் 3 விதமான பொருள்கள் அதற்கு மீனிங் இருக்கு. என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து இட் மீன்ஸ் கோல்டன், பொன்னான சங்கீதங்கள். அது வந்து ரொம்ப ப்ரெஷியஸ், பொன்னால் பொறிக்கப்பட்ட முத்திரையிடப்பட்ட சங்கீதங்கள் என்று பெயர் பெறும். ரெண்டாவது, மிக்தாம் என்றால் செதுக்குதல் என்று பொருள் என்று சொல்றாங்க. ஒருவேளை அவர் அதுல்லாம் கேவ்ல இருந்திருக்கலாம், அவர் அதை என்கிரேவ் பண்ண ஒரு நீண்ட கால பாதுகாப்புக்காக ஒரு பொறிக்கப்பட்ட எங்கேயோ அதை என்கிரேவ் பண்ணின பாடல்கள் அப்படின்னு மீனிங் எடுக்கலாம். இல்லை என்றால் அது ஏதோ ஒரு ராகம், எப்படி மஸ்கில், சேலா, ஷிகியோத் என்று நிறைய நம்ம வாசிக்கிறோம் அங்கங்க ராகங்கள். சோ எபிரேய இலக்கியத்துல ஏதோ ஒன்று என்றும் அது அந்த டியூன் டு பி பிளேட் என்று சொல்லும் பொருள் கொள்ளும். சோ
4வது பாயிண்ட் இதுல நம்ம பார்க்கும்போது இதனுடைய தீம் என்னன்னு பார்த்தா இம்ப்ரெகேட்டரி சாம்ஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நியாய தீர்ப்பின் சங்கீதங்கள். சோ தாவீது வந்து தனக்கு எதிராய் இழைக்கப்பட்ட அநீதிக்காக அவர் ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து ரொம்ப கிராஃபிக்கா ஒரு ஒரு வயலண்ட் படம் மாதிரி, ஒரு பயங்கர ஒரு கிராஃபிக் பிக்சர் மாதிரி இத வந்து நம்ம சித்தரிக்கப்பட முடியும். ஏன்னா வந்து எப்படியெல்லாம் ஆண்டவர் இவங்களை செய்யணும்னு சொல்லி தாவீது வாஞ்சிக்கிறார் என்பதை நம்ம இது தெரிந்து கொள்றோம். நீ துன்மார்க்கருக்கு நீதியை நீங்க நிலைநாட்டணும் ஆண்டவரே என்று சொல்லி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாய் கூப்பிடுகிற ஒரு பாடல். அண்ட் இதுல நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து தாவீது இப்படி ஜெபிக்கலாமா, இந்த விதமான ஜெபம் தவறா சரியா என்று பல கொஸ்டின்ஸ் இருக்கு. இதையே ஸ்கிரிப்சர்ல ஆட் பண்ணணும், அவர் தான் மன்னிக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த சங்கீதங்கள்லாம் இப்படி பல்ல உடைக்கணும், இப்படி அவங்க கைகளை முறிக்கணும், அவங்க எல்லாம் நமக்கு எதிராய் செய்தவர்கள்லாம் சாகணும் அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை ஆட் பண்ணலாமா ஸ்கிரிப்சர்ஸ்ல அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின் இருக்கு. நம்ம இதுல சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தாவீது வந்து நான் இதை செய்ய போறேனோ இல்லை என்றால் மத்தவங்க இதை செய்யறதுக்கு நான் ஒரு கூலி படையை அமர்த்திட்டேன் அப்படின்ற ஒரு தாட்லயோ அவர் இதை எழுதவே இல்லை. ஆர் யாராவது இப்படி தப்பு பண்ணா நம்ம இப்படிதான் அவங்களெல்லாம் செய்யணும்னு சொல்லி தாவீது ஒருபோதும் இதை சொல்லல. அதை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது, இப்படி எல்லாம் நடந்தா சரியா இருக்கும், நீங்க இவங்களுக்கு எல்லாம் சரி செய்யுங்க, இது வந்து நீங்க இதை செய்யுங்க இறைவனே, நீங்க ஒரு ஜெபம் தான் தவிர இட்ஸ் நாட் a plan to destroy the enemies. It is a prayer, it's not a plan. இது எந்த கட்டத்திலயும் இது தாவீதுடைய தனிப்பட்ட பிளான் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் a prayer. சோ இதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, தாவீது வந்து சவுலுக்கு மறைந்து போகும்போது எழுதியிருக்கிற ஒரு சங்கீதம் என்று நமக்கு நல்லா புரியுது. அண்ட் தாவீதை நம்ம பார்க்கும்போது தாவீதோடைய பீரியட், அதாவது தாவீது எக்ஸைல்ல வனாந்திரங்கள்ல ஓடி இருக்கும்போது சவுல் தான் ராஜாவா இருக்கிறாரு. சவுல் ராஜாவா இருந்த அந்த காலம் வந்து ஒரு பெரிய டவுன்வர்ட் ஸ்பைரல் ஆயிருது. அவங்க அரசியல் ரீதியாக, அவங்களுடைய ஆவிக்குரிய ரீதியாக எல்லாமே வந்து அது ஒரு டவுன்வர்ட் ரெயின் மாதிரி. ஒருத்தருமே ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் இருந்த காலத்துல அவரவர் தன் தன் பார்வைக்கு நீதியானதை செய்தாங்கன்ற மாதிரி தான் போய்கொண்டு இருக்குது. அப்போ இவங்க அதை பார்க்கும்போது சவுலுடைய காலகட்டம் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமா இருக்கு. சவுலு கூட ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, முகஸ்துதி செய்கிற ஒரு தப்பான ஆலோசகர்கள். அவங்க வந்து இவர் என்ன சொன்னாலும் அதற்கு ஈடு கொடுத்து சரி என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் கூட தேசத்தின் நலனையோ எதையுமே அவங்க யோசிக்கல. அவங்களுக்குலாம் நல்லா தெரியுது சவுல் நிச்சயமாய் ராஜாவாய் நிலைநிற்க மாட்டார், அதற்குள்ள என்ன குழப்பத்தெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிடணும்ன்ற மனநிலையில அவங்க இருக்காங்க. அப்போ சவுல் கொல்ல முற்படுகிறார். தாவீது வந்து யூதேயாவின் வனாந்திரங்கள்ல ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த இடத்துல வந்து சவுல் ஒரு சபையை கூட்டி எல்லாம் கேட்கும் போது இந்த எல்லா மக்களும் சேர்ந்து தாவீது வந்து ஒரு தேச துரோகி, இஸ் a traitor அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் நடைபெறுகிறது. அப்படி சவுலுக்கு இவங்க எல்லாம் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ற காரியமும் வனாந்திரத்துல இருக்கிற தாவீதுக்கு வருகிறது. அப்ப தாவீதுக்கு பயங்கர கோபம் வருது. நம்ம ஒண்ணுமே பண்ணாம நம்ம உயிருக்கு பாதுகாப்பாய் நம்ம அபிஷேகம் பண்ண ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம கை வைக்காம நம்ம ஒதுங்கி நம்ம வந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். நான் எப்படி ஒரு தேச துரோகி ஆக முடியும்? ஆர் இப்படி ஒரு காரியம் ஏன் நடக்குது? ஏன் இந்த ரூலர் சவுல் வந்து இவ்வளோ ஒரு முட்டாள்தனமா ஜனங்களுடைய பேச்சை கேட்கிறாரு? ஏன் இந்த ஜனங்கள் இவ்வளோ விக்கெடா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிற ஒரு சங்கீதமாய் இது எழுதப்படுது. இதுதான் இதனுடைய பேக்ரவுண்டா இருக்கும், இதனுடைய பின்னணியா இருக்கும் என்று வேத வல்லுநர்கள் அவங்களுடைய கமெண்ட்ரிஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதான் 58ஆம் சங்கீதத்தோடைய முன்னுரை. அப்போ இதுல வந்து 11 வசனம் இருக்கு. 3 விதமாய் நம்ம பிரிக்கும் போது
குற்றப்படு முதல் பகுதி அக்யூசேஷன்ஸ், எப்படியெல்லாம் நீதி நியாயம் இல்லாம போகுது அப்படின்றத தாவீது எடுத்து காட்டுகிறார். அது எப்படி பனிஷ் பண்ணப்படும் என்பது 6-8 நம்ம வாசிக்கிறோம். மூன்றாவது, எப்படி பார்த்தாலும் ஆண்டவருடைய நீதி அது ஜெயிக்கும் அப்படின்ற அந்த நோட்ல இந்த சங்கீதம் முடியுது. அப்போ 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது, மௌனமாய் இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ, மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ. அப்போ இது ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்குது. ஜனத்தை ராஜ்யம் செய்யும். சிம்பிளா யோசிக்கணும்னா அவர் சவுலை பார்த்து கேட்கிறார், இருந்து இவங்க எல்லாம் சொல்றது கேட்டுட்டு இருக்கிறீங்களே, நீங்க உண்மையா ஒழுங்கா ராஜ்யம் செய்றீங்களா, நீங்க நியாயமா தீர்ப்பு செய்றீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். சோ இது ஆல் ரூலர்ஸ், அதாவது அநியாயமாய் ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்கு எதிராய் பேசப்படுகிற ஒரு காரியம், அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற ஒரு காரியமா இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய டெசிஷன்ஸ் இதெல்லாம் ஒழுங்கா இருக்கா, நியாயமா தீர்ப்பு செய்றீங்களா, நீங்க பேசுறது நீதியா இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அண்ட் நீங்க உங்களுடைய முடிவுகள் எல்லாம் லீகலா இருக்கா, இல்லனா நியாயமானதா இருக்கா, நீங்க இப்படி செய்யறது சரியா, நீங்க சட்டத்தை நிலைநிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். 2ஆம் வசனத்துல, நீங்க மனதார நியாயக்கேடு செய்கிறீங்க, உங்களுடைய இருதயத்துலதான் நீங்க இந்த இன்ஜஸ்டிசஸ் செய்றீங்க, பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது ஒரு கேள்வியில ஆரம்பித்த இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது, அதுல தாவீது கேட்கிறாரு, நீங்க இப்போ நீங்க இதை நீங்க செய்றீங்களான்னு கேட்ட தாவீது, நிச்சயமா நீங்க மனதார நியாயக்கேடுதான் செய்றீங்க அப்படின்னு அவரே ஆன்சரையும் சொல்றாரு. சோ அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ், அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், அவங்களுடைய நோக்கங்களை அவர் எடுத்துரைக்கிறார். உங்களுக்கு நோக்கமே என்ன, மனதார நியாயக்கேடு செய்யறது, நீங்க கொடுமையை தான் நீங்க என்ன பண்றீங்க, வே பண்றி கொடுக்குறீங்க, உங்களுடைய எண்ணம் எல்லாமே அக்கிரமம் எப்படி செய்யலாம், பூமியில அதை எப்படி பரப்புறதுன்றதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நல்லா புரியுது, அவங்களுடைய ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ல, அவங்களுடைய இதயத்திலும் மனதிலும் அவங்க தீமையை நினைத்து தவறானதை செய்ய திட்டமிடுறாங்க. சோ அது எங்க கொண்டு விடுதுன்னா வயலன்ஸ்ல விடுது. கைகளின் கொடுமையை அது நிறுத்து கொடுக்கிறீர்கள் என்று சொல்லப்படுது. சோ அவங்க இருதயத்துல கொஞ்சம் விக்கெட்னஸ் இருக்குன்னு சொல்லல, not that they had wickedness in the heart, பட் அவங்க விக்கெட்னஸையே அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, இருதயம் அவங்களுடைய ஒர்க் ஷாப் மாதிரி, எப்படி ஒர்க் ஷாப்ல ஒரு சுத்தியல், ஒரு உளி எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யப்படுமோ, அந்த மாதிரி உங்க இருதயத்துக்குள்ள டிவைசிங் ஈவில், அப்படியே பிளான் பண்ணி ஒன்னொன்னா நீங்க செய்து அதை அரங்கேற்றுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இத தாவீது மாத்திரம் சொல்லல, அதுக்கப்புறம் காலகட்டத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய தீர்க்கதரிசிகளும் அதையே சொல்றாங்க. மீகா தீர்க்கதரிசியை எடுத்துக்கிட்டோம்னா, எப்படி தாவீது இஸ்ரவேல் ராஜா, ஒரு ராஜாவை அவர் குற்றப்படுத்தி பேச ஆரம்பித்தது, இது இஸ்ரவேல்ல தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. நம்ம மைனர் ப்ராஃபிட்ஸ் ஃபுல்லா படிச்சோம். அதுலயும் நம்ம இந்த இஸ்ரவேலருடைய ரூலர்ஸ், ராஜாக்களை குறித்து எல்லா தீர்க்கதரிசிகளும் கண்டித்து உணர்த்தினாங்க. மீகா சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது சொல்றாரு. நீங்க எல்லாமே நீங்க பரிதானம் வாங்கி எருசலேமை மொத்தமா ரத்த கரையாக்குறீங்க, நியாயத்தை அருவருத்து செம்மையானதை கோணலாக்கி சியோனை ரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் நீங்க செய்றீங்கன்னு சொல்றாரு. அப்போ ஏசாயாவும் அதை சொல்றாரு, ஆமோஸ் சொல்றாரு. இப்படி எல்லா இஸ்ரவேலின் தலைவர்களுக்கு எதிராக ப்ராஃபிட்ஸ் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏசாயா சொல்றாரு, உங்கள் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறாங்க. இது சேனையின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறது, ஓஹோ நான் என் சத்துருக்களில் கோபம் மாறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லு. சோ ஒரு தலைமைத்துவத்துல ஆண்டவர் வைக்கிற ஒரு ப்ராஃபெட்டா இருக்கட்டும், நெக்ஸ்ட் இன் லைன் லீடரா இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி
ஒரு மோசமான தலைமைத்துவ காரியங்களை வந்து கண்டிக்காம விடல அப்படின்றது இதுல நல்லா தெரியுது. 3வது வசனத்துல துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள் என்று சொல்லப்படுது. சோ இந்த ரூலர்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு மோசமா இருக்காங்க? இந்த நியாயாதிபதிகளா இருக்கட்டும், பிரபுக்களா இருக்கட்டும், ராஜாக்களா இருக்கட்டும், பிறந்ததுல இருந்தே ரூட் காஸே அங்க தப்பா இருக்கு. ஏன்னா ரோமர் 3ஆம் அதிகாரத்துல உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்ப வந்து they start embracing evil from the young age. அவங்க ஒரு குழந்தை வந்து யாருமே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பொய் சொல்லி கொடுக்கிறது இல்ல, அது தானாவே சொல்லுது. அப்போ வந்து அந்த fallen nature அது வந்து உள்ள இருக்கு ஒரு மனிதனுக்கு. பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போறாங்க. சோ அவங்க எங்கேயுமே வந்து இந்த சின்னுக்கு எதிராய் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்ல. இவர்களை துன்மார்க்கர் என்று தாவீது அழைப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து நன்மையை வெறுக்கிறாங்க, அதனாலதான் அவங்களை வந்து துன்மார்க்கர் என்று சொல்லப்படுது. இவங்க வந்து நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். சோ நன்மையானத கர்த்தரை அசட்டை பண்ணுகிற குணம் வந்து துன்மார்க்க குணம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்து 4:5 பார்க்கும்போது இவர்களை பற்றி சொல்லும் போது தாவீது சொல்றாரு, சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி. சோ இப்ப இவங்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அதாவது தாவீது அவங்கள வந்து ரொம்ப விக்கெடா இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து இவங்க பொய் பேசுகிறார்கள். இந்த பொய் வந்து சாதாரண பொய் கிடையாது, விஷத்திற்கு ஒத்த பொய். எப்படி வந்து ஒரு சர்ப்பத்தின் விஷம் இருக்கோ அதுக்கு ஒப்பான விஷம் இவங்க வாயில இருக்கு. இவங்க ஆண்டவருடைய சித்தத்தையும் ஆண்டவருடைய நீதி நியாயத்தையும் முற்றிலுமாய் காதை செவிட்டாக்கிட்டு இவங்க அவங்க இஷ்டத்துக்கு செய்யறாங்க என்பதை ஒரு அழகான இமேஜோட அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ இவங்களுக்கு வந்து எல்லாரையும் அடிமைப்படுத்துவதற்கு, மக்களை வந்து ஒடுக்குவதற்கு இவங்க ஒரு அந்த விரியன் பாம்பு விஷத்தின் போல இவங்க இருக்கிறாங்க. ஒரு பாய்சன்டு சொசைட்டியா இருக்கு இவங்களுடைய வேர்ட்ஸ். நம்ம ஆரோக்கியமுள்ள நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும், இப்படி எல்லாம் நிறைய வாசிக்கிறோம் நீதிமொழிகள்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு ஔஷதமா இல்லாம ஒரு ராஜா ஒரு விஷமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அண்ட் நிறைய நேரத்துல பைபிள்ல வந்து பொய் அத வந்து விஷத்திற்கும் பாய்சனுக்கும் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 3:13 நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அண்ட் அது வந்து ஒரு எப்படி வந்து அந்த கோப்ரா அந்த ஸ்னேக் வந்து ஒரு அது யாரையா கடிச்சிருச்சுன்னா அது மரணத்துல முடியுமோ அப்படிதான் இவங்களுடைய பொய்களும் இருக்கு. ஏன்னா இந்த சவுல் கிட்ட தாவீதை பற்றி நிறைய பொய்யான காரியங்களை அவங்க சொல்றது ஒரு விஷத்திற்கு ஒப்பாய் தாவீது அதை சொல்றாரு. அண்ட் வேதாகமத்துல இதெல்லாம் அது டெவிலோடைய இமேஜரிஸா தான் இருக்கு. ஆதியாகமம் 3லயே நம்ம பார்க்கிறோம், சர்ப்பம் அப்படின்னும் போதே அது ஏவாளை வஞ்சிக்க வந்த அந்த சர்ப்பம். 2 கொரிந்தியர் 11 அதை பற்றி திரும்ப போட்டிருக்கா, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ சர்ப்பத்துடைய வேலையே வஞ்சிக்கிறது. அண்ட் அடுத்த இந்த 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இவங்க எப்படி இருக்காங்களாம், பாம்பாட்டி ஊதுனாலும் அத செவிட்டு சர்ப்பமா இருக்காங்க. இவங்க செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறாங்க. இவங்க வெறும் விஷ பாம்பு மாத்திரம் அல்ல, செவிட்டு விரியனாவும் இருக்கிறாங்க. என்ன செவிட்டுத்தனம் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் சொல்லுவதை கேட்கவே கூடாது என்ற முடிவோட இருக்கிற டெலிபரேட் டெஃப்னஸ். சோ இந்த பாம்புகளை பத்தி நம்ம பார்க்கும்போது
பாம்புகளுக்கு விசிபிள் இயர்ஸ் கிடையாது. அவங்க காது வந்து கிடையாது. வெளிப்பிரகாரமாய் காது இருக்காது. அது வந்து ஒரு வைப்ரேஷன்னாலதான் அது கேட்கும். காது நம்ம கிட்ட காதோடைய அந்த இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அண்ட் அதனால அது வந்து அந்த பாம்பாட்டியோடைய அந்த பாடி மூமெண்ட்ஸுக்கு தான் அது ஆடுது அப்படின்னு சொல்றாங்க. ராதர் தென் அந்த சத்தத்தை விட அந்த வைப்ரேஷனுக்கும் அந்த பாம்பாட்டியோடைய அந்த அவருடைய மூமெண்ட்ஸ்க்கும் தான் அது ஆடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தனக்குன்னு ஒரு புத்தியே இல்லாம தான் இஷ்டத்துக்கு அவங்க வந்து செய்யற ஒரு சர்ப்பத்தின் புத்தி. ஆனா வினோதமா எப்படிதான் பாம்பாட்டி ஊதுனாலும் ஆண்டவர் எத்தனை வாட்டி உங்களை வந்து வார்ன் பண்ணாலும் காதை அடைத்து கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல இருக்கிறாங்க. they purposefully ignore. அப்ப அவங்க வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவே கூடாது, பொய்யதான் கேட்கணும், அநீதியை கேட்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு தாட் இருக்கிற ரூலர்ஸா இருக்கிறாங்க. எரேமியா 8:17 அது சொல்லப்பட்டிருக்கு. இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டுவிரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக எனிமீஸ் கிட்ட உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கே அவர் சர்ப்பத்தின் எக்ஸாம்பிள இது பண்றாரு. சோ இதான் இந்த முதல் 5 வசனங்கள். இத நம்ம பார்க்கும்போது இதுல வந்து முதல் இந்த 5 வசனங்கள்ல அந்த சிச்சுவேஷன்ல ரூலர் சவுல் எப்படி பிஹேவ் பண்றாரு, இவங்களுடைய அநியாயம் அக்கிரமம் இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு தாவீது அழகாய் சித்தரிக்கிறார். அண்ட் இதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது பாவம் என்பது ஒரு பெரிய பாவம். அதாவது இது எல்லாமே விஷுவஸ் லைஸ் அப்படின்றது இட்ஸ் a character of belonging to Satan. நான் எப்போ ஒரு அவசரப்பட்டு ஒரு பொய் சொல்றேனோ நான் சத்தியத்துல இல்ல, அது ஒரு கொடிய பொய், அது கடினமான பாவம், அது சாத்தானுடைய குணாதிசயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அதை சொல்றாரு. உங்கள் பிதாவாகிய பிசாசானவள் நீங்க உண்டானவர்கள் பிசாசோட இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீங்க, அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறபடியால் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சோ எங்கெல்லாம் நம்ம சொந்தத்துல எடுத்து பேசுறோம், எங்கெல்லாம் நம்ம சத்தியத்துல நிலைத்திருக்கலையோ நம்ம வந்து பிசாசுக்கு பிள்ளைகளா மாறி போயிருவோம். அப்போ பொய் அப்படின்றது வந்து ரொம்ப காஷியஸா இருக்க வேண்டிய ஒரு சின். ரெண்டாவது பார்க்கும்போது மனதாக நியாயக்கேடு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நிறைய பாவம், மனுஷனுடைய பாவம் வந்து வேண்டும் என்றே செய்யப்படுகிற ஒரு காரியமா இருக்கு. டெலிபரேட்டா ரெபெல் பண்றது. யோவான் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி நீங்கள் என்னிடத்தில் வர மனதில்லை. உங்களுக்கு வேத வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா என்னை பத்தி தெரியும், ஆனாலும் நீங்க என்ன பண்றது இல்ல, வேணும்ண்டே உங்களுக்கு வந்து என்னிடத்தில் வருவதற்கு மனதே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ they don't want to find truth. பாவம் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தாட்டுமே சத்தியத்திற்கு எதிராக இருக்கிறது தான். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ எங்கெல்லாம் சத்திய அடக்கி வைக்கிறோம், சத்தியத்தை இக்னோர் பண்றோமோ அது டெலிபரேட்டா சின் பண்ணுவதற்கு சமம். அப்ப அத வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க அழைக்கப்படுறோம். மூன்றாவது, அந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது, மௌனமா இருக்கிறவர்கள் நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ. அப்ப வந்து நம்ம மௌனமா இருக்கிறது அப்படின்றத ஒரு கேள்வி வருது. எல்லாம் நடக்கிற அநியாயங்கள் நம்ம வந்து அமைதியா இருந்துடணுமா, இல்ல நம்ம எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருக்கணுமா, இல்லை என்றால் நம்மளுடைய குரலை நம்ம உயர்த்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. There is a need for God's people to display righteous indignation. இன்னைக்கு தேசத்துல நடக்கிற ஒடுக்குதலா இருக்கட்டும், ஒரு தவறான ஒரு கொள்கையா இருக்கட்டும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் வந்து ஏழைகள் ஒடுக்கப்படுறாங்களோ, அபார்ஷன்ஸ் லீகல் பண்றாங்களோ, இல்ல இந்த கே மேரேஜஸ் லீகலைஸ் பண்ற ஒரு ஆட்டிடியூட்லாம் இருக்கும்போது நம்ம வந்து
நீதியான கோபத்தை நிச்சயமாய் காட்டதான் நம்ம அழைக்கப்படுறோம். அண்ட் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபுல்லா ரொம்ப ஊழல்தனமா இருக்குன்னா நம்ம அமைதியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அத்தாரிட்டியை நம்ம எதிர்த்து சரியான முறையில நம்ம கேள்வி கேட்க நமக்கு ஆண்டவர் நம்மளை என்கரேஜ் பண்றத நம்ம பிப்ளிக்கலா பாக்குறோம். சோ அவங்க வந்து நம்ம தேசத்தை குறித்து ரொம்ப கண்ணோட்டமா இருக்கிறோம், ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுறோம். அதனால நம்ம மௌனமா இருக்க அவசியம் இல்லை. அததான் தாவீது அப்படி ஆரம்பிக்கிறார். மௌனமா இருக்கிறவங்களே நீங்க நீதிய பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்து 4வது ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, we have to guard our hearts. அவங்கள பத்தி துன்மார்க்கத்தனம் எங்க ஆரம்பிக்குது? இருதயத்துல ஆரம்பிக்குது. அல்டிமேட் சோர்ஸ் ஃபார் த ரூலர்ஸ் ராங் டூயிங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இருதயம் தான். எரேமியா சொன்ன மாதிரி எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. சகரியாவும் அதை சொல்றாரு 7ஆம் அதிகாரத்துல, உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் இருங்கள். நீங்க செய்யற பாவம் எல்லாத்துலயும் உங்க இருதயத்துல நீங்க தீங்கு நினையாமல் இருங்க என்று சொல்லப்படுகிறது. So we have to guard our hearts. And 5th thought for the day அப்படின்னு யோசிக்கும் போது, எல்லா மனுஷங்களும் அவங்க பிறப்பிலே ஒரு வேளை பாவம் அவங்கக்குள்ள குடி இருக்கலாம், the fallen Adam nature இருக்கலாம். ஏன்னா பவுல் எழுதும் போதே எழுதுறாரு 5ஆம் அதிகாரத்துல, ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல அப்படின்னு. ஆனா நமக்கு ஒரு ஹோப் இருக்கு. சரி, எனக்குள்ள ஒரு ஃபாலன் நேச்சர் இருக்குன்னு சொல்லி நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டே நம்ம தப்பு பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஜீசஸ் டைட் ஃபார் அவர் சின்ஸ். நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அந்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். அப்போ ஒரே மனுஷனால பாவம் உள்ள வந்த மாதிரி ஒரே மனுஷனால பாவ மன்னிப்பும் வந்திருக்கு என்பது நம்மளுடைய நம்பிக்கை. அப்போ அதை நம்ம இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதனால பாவத்தை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு வல்லமை தருவார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். கடைசியாக, இப்படி எல்லாம் அநியாயங்கள் அக்கிரமம் நிறைந்த உலகத்துலதான் நம்ம இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஊழியக்காரர்களை கொல்றாங்க, பெர்சிக்யூஷன் நடக்குது, எல்லா பக்கமும் ஒரு வினோதமாய் ஊதுகிற பாம்பாட்டியின் சத்தத்திற்கு கேட்காம செவிட்டு விரியனை போல அநியாயம் அக்கிரமம் நடந்து கொண்டே இருக்குது. அப்ப இதை யார் கேட்க போறா? என்னால கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது, நம்ம ஆராதிக்கிற தேவன் அதை கண்டிப்பா நியாயம் கேட்பார். Jesus is the true God who has been invested with authority to judge the earth. யோவான் 5ல வாசிக்கிறோம், பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாயம் தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். சோ ஜீசஸ் கிரைஸ்டுக்கு நியாய தீர்ப்பு செய்யற முழு அதிகாரமும் இருக்கு. அதை நம்ம எங்க அழகா வாசிக்கிறோம்? ரெவலேஷன்ஸ் புக்ல வாசிக்கிறோம். ரெவலேஷன்ஸ் 19ல அவர் எப்படிப்பட்ட தேவனா வரப்போறாரு அப்படின்றத அழகாய் எடுத்து காட்டுகிறார் யோவான். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயில கூர்மையான பட்டயம் இருக்கு, இருப்பு கோலால் அரசாளுவார், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை அவர் மிதிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா அநியாயமும் முற்றிலுமாய் ஜெயிக்கப்படும். அவருடைய ரத்தத்துல தோய்க்கப்பட்ட வஸ்திரம் வருகிறார். இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு மேல நம்ம வச்சிருக்கிற பெரிய நம்பிக்கை. சோ நம்ம எங்கேயாவது இன்ஜஸ்டிஸ் அனுபவிக்கிறோம்னா, ஒருவேளை நம்ம சென்ட்ரலா இருக்கலாம், ஸ்டேட் ரூலர்ஸா இருக்கலாம், நம்மளுக்கு கூட எல்லா டீல் பண்ற பீப்புளா இருக்கலாம், துன்மார்க்கர் நம்ம தலை மேல ஏறி போற மாதிரி, தப்பு செய்யறவங்க எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படும் என்றால், கர்த்தரிடத்தில், நியாயம் செய்கிற கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்புவோம். நிச்சயமாய் கர்த்தர் நீதி செய்ய வருகிறார். Jesus is the God and ruler who does not stay silent in the face of oppression. அவர் வந்து அவர் நியாயம் நீதி செய்ய போகிறார். அப்போ நம்ம எல்லாம் எப்படி பாட போறோம் அப்படின்றத ரெவலேஷன்ஸ் 19ல நம்ம வாசிக்கிறோம். அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக பழி வாங்கினாரே என்றார்கள். இது நிச்சயமாய் நடக்கும். அப்பதான் பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது.
அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று அவங்க பாடுறாங்க. ஏன்னா அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார், அவர் பழி வாங்கினார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆரவாரத்தோடு பாட்டு பாடுறாங்க. இந்த கூட்டத்துல நிச்சயமாய் நாமும் இருப்போம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்பதை நம்ம நினைத்து சோர்ந்து போக அவசியமே இல்லை. தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே.